Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபேசியர் 2:20. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவுக்குள் நமக்கு நம்பிக்கை உண்டு. நம் வாழ்க்கையில் தொடங்கியிருக்கும் நற்கிரியைகளை அவர் நிறைவேற்றுவார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். குறிப்பாக நம்முடைய வீடு நேர்த்தியான மூலைக்கல்லின் மேல் கட்டப்பட்டு வருகிறது. அந்த காலத்தில் முழு வீடும் நிற்பதற்கான வலிமையையும் உறுதியையும் கொடுக்கக்கூடிய முக்கியமான கல்லாக மூலைக்கல் விளங்கியது. இயேசு, உன் வீடு கட்டப்படும் மூலைக்கல்லாக நான் இருப்பேன் என்று கூறுகிறார். தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் விதைத்த ஆவிக்குரிய விதைகளின் மூலம் நம் வாழ்க்கையின் அஸ்திபாரம் போடப்படுகிறது என்பதையும் இந்த வாக்குதத்தம் நினைவுபடுத்துகிறது. அவர்களுடைய உண்மையும் போதனைகளும் ஆரம்ப வேலைகளை செய்துள்ளது. அவர்கள் விதைத்தவை நம் வாழ்வில் பெரும் விளைச்சலை தரும். கிறிஸ்து இயேசுவுக்குள் காணப்படும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுகிறோம். அவரை நம்முடைய வீட்டின் மூலைக்கல்லாக வைத்திருக்கிறபடியினால் அவரது சமாதானமும் தயவும் அபிஷேகமும் நம் குடும்பங்களுக்குள் பாய்ந்து செல்லும். அவரது வல்லமையால் எல்லா சாபமும் முறிக்கப்படுகிறது. அவர் மூலமாக தேவனுடைய அபிஷேகத்தின் பரிபூரணம் நம் வாழ்வினுள் ஊற்றப்படுகிறது. நம் குடும்பம் இந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். ஞானம், கிருபை, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்கள் இவற்றை பெற்று அனைத்து வழிகளிலும் செழிக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரே, நீரே எங்கள் மூலைக்கல்லாக இருக்கிறபடியினால் உமக்குள் இருக்கிற யாவற்றையும் எங்களுக்கு தந்தருளும் என்று தைரியமாக கேட்போம். நித்தியரான அவர் நம்முடைய மூலைக்கல்லாக இருக்கிறபடியினால் நம்முடைய வீடும் குடும்பமும் நித்திய ஜீவனில் நிலைத்திருக்கும். நாம் விழுந்து போக மாட்டோம். அவரோடு நித்தியமாய் ஜீவிப்போம். ஆகவேதான் இயேசு தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டுகிறவன் புத்திமான். அந்த வீடு எப்போதும் நிலைத்திருக்கும் என்று இயேசு கூறுகிறார். இன்றைக்கு அவர் நமக்கான கற்பாறையாக இருக்கிறார். ஆகவே அவருக்குள் இருக்கும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். அவரது சமாதானத்தை, அவரது ஆசீர்வாதங்களை, அவரது ஞானத்தை, உங்கள் குடும்பத்துக்கான அவரது நித்திய வாக்குதத்தங்களை கேட்டு சுதந்தரியுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா பகுதியிலும் அவரது பரிபூரணம் பாய்ந்து செல்லட்டும். அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் கூறியிருக்கிறார். அந்த மூலைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரை விசுவாசிக்கிற ஒருவராகிலும் புறம்பே தள்ளப்படுவதில்லை. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று என்று கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறியிருக்கிறார். திட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும்
உங்களுக்காகவும் தம் ஜீவனையே தியாகமாய் கொடுத்திருக்கிறார். அவரையே உங்கள் வாழ்வின் ஆதாரமாக கொள்ளுங்கள். கன்மலையும் மீட்பருமான அவரை விசுவாசித்து பாக்கியம் பெறுங்கள். ஒரு முறை ஜப்பான் நாட்டில் பூமி எதிர்ச்சி ஏற்பட்ட போது ஒரே ஒரு மாளிகை தவிர மற்ற எல்லாம் தரைமட்டமாயின. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பிரமித்து அந்த மாளிகையை ஆராய்ச்சி செய்தனர். அந்த மாளிகையின் மூலைகள் இருந்த இடத்தில் ஒரு எலும்புக்கூடு இருந்தது. அதாவது ஒரு செல்வந்தர் தான் கட்டடம் கட்ட ஆரம்பிக்கும் போது மிகவும் நம்பிக்கையான நாணயமிக்க வேலைக்காரனை அழைத்து அவனை அந்த மூலைக்கல்லில் உயிருடனே புதைத்து விடுவார்களாம். உண்மையுள்ள அந்த வேலைக்காரன் மூளைக்கல்லாகிவிட அந்த மாளிகை கட்டுமான பணி நடைபெறும். அந்த உத்தம வேலைக்காரன் நடமாட்டான். அதற்கு மாறாக என் எஜமானன் என்னை மூளைக்கல்லாக்குவதற்கு நான் தகுதியுள்ளவன் என்று நினைத்துதானே இப்படி செய்கிறார். எனது நல்ல எஜமான் வாழ்வதற்கு என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று அவன் கூறுவான். பிரியமானவர்களே, ஒரே தரம் தம்மையே தியாக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்த இயேசு என்ற மூலைக்கல்லின் மீதுதான் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் அஸ்திபாரம் திடமனதாய் இருக்கும்படி அவரில் ஊன்ற கட்டப்பட ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது எந்த பிரச்சனையும் புயலும் உங்களை தாக்கினாலும் நீங்கள் அசையாமலும் குலுங்காமலும் சரியாமலும் நொறுங்காமலும் வலிமையாக இந்த உலகில் நிற்பீர்கள். பிசாசின் தந்திரங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீரே எனது மூளைக்கல். இந்த உலகில் எந்த பிரச்சனையும் என்னை அசைக்க முடியாது. தேவனே, மிக கடினமான நேரங்களில் உம்முடைய பரிகார இரத்தத்தின் மீதும் உமது கிருபை மீதும் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும். உமக்குள் இருக்கும் பூரண சமாதானத்தை இன்றைக்கு நான் சுதந்தரிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் இந்த தெய்வீக சமாதானத்தினால் நிறைத்தருளும். உமக்குள் இருக்கும் எல்லையில்லாத அன்பினை நான் சுதந்தரிக்கும்படி கேட்கிறேன். உம் அன்பு எங்கள் உள்ளங்களுக்குள் நிறைந்து எங்களை ஒன்றாய் இணைக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றி உமது ஞானத்தினால் எங்களை நிரப்பும். நாங்கள் போராட்டமில்லாமல் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் செழிக்கும்படி செய்யும். உம்முடைய குணப்படுத்தும் வல்லமை என் குடும்பத்தின் வழியாக பாய்ந்து சென்று எங்களை பூரணமாக சீர்படுத்தி புதுப்பிக்கட்டும். உமக்குள் இருக்கும் எல்லா நன்மைகளினாலும் எங்களை நிரப்பும். எங்கள் வீடு உம்முடைய சத்தியமாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு நித்தியமாய் உறுதியாய் இருக்கட்டும். ஆண்டவரே, என் வீட்டார் அனைவரும் உம்முடைய குடும்பத்துக்கு சொந்தமானவர்கள். இப்போதும் எப்போதும் உமக்குள் அசைக்க முடியாமல் பாதுகாப்பாய் இருக்கும்படி உம்முடைய சமூகத்தில் நித்திய ஜீவனை எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.